ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. இன்று அருணகிரிநாதர் பாடிய என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்ற திருப்புகழ் பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம். அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து முருகனே விரும்பி பாட சொன்ன பாடல் திருப்புகழ். அந்த பாடலுக்கெல்லாம் திருப்புகழ் என்ற பெயரை கொடுத்ததும் முருகப்பெருமான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்புகழ் பாடலை படிக்கும்போது முருகனின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். திருப்புகழ் படிக்க படிக்க நம் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு மாறிக்கொண்டே வரும். இப்பொழுது இந்த திருப்புகழ் பாடலை பார்க்கலாம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார். என்னுடைய செயலால் இந்த உலகத்தில் நான் பிறப்பதற்கும், என்னுடைய திறத்தால் நான் இறப்பதற்கும், என்னுடைய எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும், என் கண்களை கொண்டு நான் மற்றவரை அழைப்பதற்கும், என்னுடைய கால்களால் நான் நடப்பதற்கும், நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும், பெண்களின் வீடு தேடி சென்று என்னால் இன்புற்று அனுபவிக்கவும், எனக்கு எது வேண்டும் எது வேண்டாததென்று நான் தேடி அலைந்து நலிவுற்று மெலிவதற்கும், இது போதுமென்று அலுப்போடு நான் சலித்து கொள்ளவும், என் வினையின் காரணமாக என்னை தொடர்ந்து வரும் நோய்களை பொசுக்குவதற்கும், இங்கு எல்லாவித செயல்களையும் நினைப்பதற்கு நான் யார்? இங்கு எதுவுமே என் வசமில்லை. இதற்கு முன்பு நடந்ததும் பின்னால் நடக்கப் போவதும் உன்னால் அன்றி என்னால் எதுவும் இல்லை முருகா என்று அருணகிரிநாதர் உண்மை தத்துவத்தை இந்த பாடலிலே தெளிவுபடுத்துகிறார். பாடலின் அடுத்த வரிகளை பார்ப்போம். கண்ணார் உரித்த என் மன்னா, எனக்கு நல் கர்ணாமிர்தப்பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடி இற்றடம் கண்ட வேளா, மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன் வாளியிற்கொளும் தங்கரூபன், மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. கல் போன்ற என் நெஞ்சத்திலிருந்து என்னை கசிந்துருக செய்த முருகப்பெருமானே, கல்லிலிருந்து நார் உரிப்பது போல என் கல்லான நெஞ்சினில் அன்பு காட்டி என்னை கசிந்துருக செய்த எம் அரசனே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். மேலும் அவர் செவிக்கு நல் அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளி செய்த அரசே, உன்னை கற்றறியாத மனத்தினில் உன்னை உணராத உள்ளத்தில் என்றும் குடிபுகாதவனே என்று முருகனை போற்றுகிறார். உனது வேலால் கண்ணாடி போன்ற தடாகத்தை உருவாக்கியவனே என்று முருகப்பெருமான் வயலூரில் தனது வேலால் உருவாக்கிய தெளிந்த நீரோடை போன்ற கண்ணாடி போன்ற தடாகம் சக்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சக்தி தீர்த்தத்தை குறிப்பிடுகிறார். அகந்தை பிடித்த அரசனாக விளங்கிய தக்ஷ பிரஜாபதியின் கிரீடமணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனி உடைய சிவபெருமானுக்கு குருவாக விளங்கிய சிவகுருநாதனே, குரத்தி வள்ளியின் தலைவனே, வயலூரின் அரசனே, பிரம்மா திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கிய ஒப்பற்ற தலைவனே என்று அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் பாடலிலே முருகனை போற்றி பாடுகிறார். முருகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தினமும் ஒரு திருப்புகழ் பாடலையாவது நாம் படிக்க வேண்டும். நன்றி.